ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றத்துல என்ன மாதிரி இஷ்யூ போயின்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். மலை அடிவாரத்துல 6 படையில முதற்படை வீடான முருகப்பெருமான் கோயில் இருக்கு. மேல சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் இருக்கு. இப்போ குறிப்பா ஒரு விஷயத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அண்ணன் தம்பியா, மாமா மச்சனா, பங்காளிகளா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க மத வேறுபாடே பார்க்கல. நாங்க இந்து, அவங்க முஸ்லீம் அப்படின்றத நாங்க பார்க்கவே இல்லை. எங்களுடைய திருவிழாக்கள் அவங்களும் கலந்துக்கிறதும், அவங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்க போய் கலந்துக்கிறதும், எங்களுடைய பங்காளிகள் மாதிரிதான், மாம மச்சா மாதிரிதான், நட்பு ரீதியா அண்ணன் தம்பியா நாங்க என்ன பண்றோம், பழகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில மதவாத சக்திகள் உள்ள புகுந்து எங்களை வேற்றுமைப்படுத்துது, எங்களுக்குள்ள வன்முறையை தூண்டுது, எங்களுக்குள்ள கலவரத்தை தூண்டுது அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, பொதுவா வெளியில என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதுல குளிர்காயிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னணியும் பாஜகவும். இதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, எதனா ஒரு இஷ்யூ கலப்பிடணும் அப்படின்றதுல என்ன பண்றாங்க, தெளிவா இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியர்களை என்ன பண்றாரு, அடிமை போல என்ன பண்றாரு நடத்தி என்ன பண்றாரு, கையில காலில் சங்கிலி கட்டி என்ன பண்றாரு அனுப்பினார். இந்த இஷ்யூவை மறைக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சீமான் பெரியார் இந்த விவகாரத்தை என்ன பண்ணணும், இது பெருசா பேசக்கூடாது. இப்போ திருப்பரங்குன்றதை பத்தி தான் பேசணும், பெருசா பூதாகாரமா ஆக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் தெல்ல தெளிவா இருக்காங்க. நாங்க எந்த வன்முறையும் ஈடுபடல, எந்த கலவரத்தை சொல்லல. நாங்க தர்காக்கு ஆப்போசிட்டா இல்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா அப்போ அந்த தர்கால ஒரு காலகட்டத்துல மேல அந்த கொடி பறக்கிறதுல அந்த தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, அடம் பிடிச்சிருக்காங்க. இந்து முன்னணி கட்சியினர் மற்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த கோயில் நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, திருவண்ணாமலையில ஏத்துற தீபம் மாதிரி எல்லாம் இங்க ஏத்துற பழக்கம் இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் இல்ல, நாங்க தீபம் ஏத்த மாட்டோம், நாங்களும் அவங்க அண்ணன் தம்பியா தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பிரச்சனை கிளப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு, அப்பவே சாலா இருக்காங்க. சோ அங்க இருக்கிற மக்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, சமரசமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இத பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவும் இந்து முன்னணியும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சிண்டு முட்டி வேலை எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதை கண்டித்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கருத்து தெரிவிச்சாங்க, கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. ஆனா சீமான் என் பாட்டன் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்ற சீமான் எதுவுமே கருத்து சொல்லாம இருக்காரு, ஏன் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஆனா நேற்றைய தினத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அங்க எல்லாருமே சமரசமா இருக்காங்க, திமுக அரசு என்னங்க பண்ணிட்டு இருக்கு, பாஜகவை மத அரசியலை செய்ய விட்டு கையை கட்டி வேடிக்கை பார்த்துன்னு இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஆனா அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சில விஷயத்த மறந்திருக்காரு. 144 என்ன பண்ணிருக்காங்க, திருப்பரங்குன்றத்துல போட்டிருக்காங்க. ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னா அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒருவேளை பாஜக போராட்டம் பண்ணா அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வரும், கலவரம் வரும், அதுக்காகவே என்ன பண்ணாங்க 144 என்ன பண்ணிருக்காங்க திருப்பரங்குன்றத்துல போட்டிருக்காங்க. இந்த ஒரு சில விஷயங்களே அண்ணனுக்கு புரியல. அது மாத்திரம் இல்ல, நிறைய பாஜக தலைவர்களும் இந்து முன்னணி கட்சியினர் என்ன பண்ணாங்க, வீட்டு காவல்லே வச்சாங்க. ஏன்னா இவங்க அங்க போன பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்ட்டு. சோ இந்த பேசிக் நாலேஜ் கூட அண்ணனுக்கு தெரியல அப்படின்றதுனால என்ன சொல்றாரு, திமுக பாஜக வளர்த்துதான். ஐயா, நீங்க தான் பாஜக வளர்க்குறீங்க. பெரியாரை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் பேசி என்ன பண்றீங்க, பாஜகவுடைய சித்தாந்தத்தையும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டில் விதைக்கிறதே நீங்க தான் அப்படின்றது அண்ணன் மறந்துட்டாரு போல இருக்கு. ஏன்னா அவர் மேல அடி மேல அடி வாங்கியிருக்காரு, அதனால அவர் மறந்து இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேட்க தோணலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் அண்ணன் ஒரு புதுவிதமா கையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் விஷயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே சொல்றாரு, இந்த 30 நாள் நான் பெரியாரை பத்தி பேசினேன், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பெரியார் யாருன்னு தெரியுதுல்ல, யாரு பெரியாரை பத்தி தேடி தேடி படிக்கிறாங்களே, இதுக்காகத்தான் நான் இது மாதிரி பேசினேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாலும் சொல்லுவாரு. ஏன்னா அந்தர் பல்ட்டியில் அடிக்கிறது அவர் பலே கில்லாடி அப்படின்னு சொல்லலாம். பெரியாரை பற்றி இன்றைய இருக்கிற ஜெனரேஷன் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் நான் இது மாதிரி கான்ட்ரவர்சியா பேசினேன். இப்ப நான் பேசுனதுனால தானே பெரியாரை பற்றி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கத்துக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, புக்கை தேடி தேடி படிக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு சொல்லிடுவாரு. ஆனா இருந்தாலும் அண்ணன் மேல போட்ட வழக்கு தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. நீங்க நல்லது செய்யறதுக்கு நீங்க இப்படி பேசினாலும் ஓகே, இல்ல கெட்டது செய்யறதுக்கு இப்படி பேசினாலும் ஓகே, உங்க மேல போட்ட வழக்கு தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அண்ணனுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு, கவுண்ட் டவுன் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அண்ணன் திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி வாலண்டியரா பேசுறாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசுறது ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இல்ல, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஆதரவா தான் பேசுறாரு. ரெண்டு பேரும் மாமா மச்சானா தான் இருக்காங்க. இங்க ஒரு சில மதவாத சக்திகள் வேலை செய்யுது, ஆனா திமுக அரசு கண்டுக்காம இருக்குது அப்படின்னு சொல்றாருல, அதுதான் பெரிய குற்றமே. திமுக அரசு என்னென்ன வகையில இந்த போராட்டங்கள் நடக்கக்கூடாது, எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுல திமுக கண்ணு கருத்துமா இருந்தது. ஆனாலும் ஒரு சில
சட்ட ரீதியா போயிட்டு அவங்க போராட்டம் பண்ணல, போராட்டங்கள் நடந்தது. போராட்டங்கள் நடந்தாலும் எந்த அளவுக்கு அந்த இடத்த கண்ட்ரோல்ல வச்சுக்கணுமோ இன்னைய வரைக்கும் கண்ட்ரோல்ல தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, திசை திருப்புற மாதிரி எல்லாம் போடாதீங்க அப்படின்றத உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஆனா அண்ணன் கூட பரவாயில்ல, சீமான் அண்ணா கூட வந்து என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பத்தியா, ஒரு வார்த்தை கூட தரலங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இல்ல, இந்துக்களுக்கு ஆதரவா இல்ல, எது யார் எப்படினாலும் அடிச்சிட்டு போங்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பண்றாரு, பிடிச்சு வச்ச புள்ளியாரு மாதிரி என்ன பண்றாரு, அப்படி இறுக்கமா இருக்காரு. வாய தரங்க ஐயா. பெரியாரை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு வார்த்தை இல்ல, பேரறிஞர் அண்ணா பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு வார்த்தை இல்ல. இப்ப அங்க திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி ஒரு சில சக்திகள் வந்து என்ன பண்றாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தி, கலவரத்தை ஏற்படுத்தி, வன்முறையை ஏற்படுத்தி அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து கூட உங்களால பேச முடியலன்னா நீங்களா என்னையா எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் அப்படின்ற எல்லாருமே கேட்கிறாங்க. ஆனா இன்னமும் ஐயா வந்து இறுக்கமாவே இருக்கிறாரு. பெரியாரை பற்றி பேசுறதுக்கும் ஒரு வாயை திறக்கல. பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் சிண்டு மூட்டி விட்டார் சீமான் அவர்கள், அதை கண்டிக்கிறதுக்கு வார்த்தை இல்ல. இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்குது, இதுக்கும் பாஜகவையும் இந்து முன்னணியை கண்டித்து அவரால் கண்டனங்கள் தெரிவிக்க முடியல அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. சீமான் அவர்கள் சொன்னார்ல, பாஜக அரசை வந்து வளர்க்கிறதே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு தான். இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து பாஜகவை கட்டுப்படுத்தாம திமுக வேடிக்கை பார்க்குது, பாஜகவை வளர்த்து விட திமுக வந்து துடிக்குது அப்படின்னு அண்ணன் சொன்னார்ல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.